இரண்டு மலக்குகள் வருவார்கள். அவரிடத்திலே சொல்லுவார்கள், மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார்? மன் ரப்புக்? ஃபயகூலு ரப்பி அல்லாஹ். அவர் சொல்லுவார், என்னுடைய ரப்பு, நான் வணங்கிய என்னுடைய இறைவன் அல்லாஹ். ஃபயகூலானி லஹு மா தீனுக், நீ வந்த வழி என்ன, மார்க்கம் என்ன? ஃபயகூலு தீனி அல் இஸ்லாம். அவர் சொல்லுவார், நான் வந்த வழி இஸ்லாம். ஃபயகூலானி லஹு மா ஹாதா الرجل الذي بعث فيكم, இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுகிறாய்? فيقول هو رسول الله صلى الله عليه وسلم. فيقولان له وما علمك, என்ன கல்வியை கொண்டிருந்தாய் இதை பற்றி? فيقول قرأت كتاب الله, அல்லாஹ்வுடைய புத்தகத்தை ஓதினேன். فآمنت به, அதை ஈமான் கொண்டேன். وصدقت, அதை உண்மைப்படுத்தினேன் என்று சொல்லுவார். ஈமான் கொண்டவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் அல்லாஹ் உறுதியாக்குவான். இந்த மூன்று கேள்விக்கும் அவர் பதில் சொல்லவுடன் வானத்திலிருந்து அழைப்பு வரும். அன் ஸதக அப்தி, சொர்க்கவாதியாக இருக்கக்கூடிய இந்த அடியான் உண்மையை கூறிவிட்டான். ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னஹ், ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய பஞ்சு வித்தைகளை அவருக்கு விரியுங்கள். வஅல்பிசூஹு மினல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய ஆடைகளை அவருக்கு அணிவியுங்கள். யா அல்லாஹ், கண்ணியத்தை பாருங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னஹ், அவருடைய கபருக்கு சொர்க்கத்தின் வாசலை திறந்து வையுங்கள். ஃபயஅதீஹி மின் ரூஹிஹா வ தீபிஹா, அதனுடைய நறுமணங்கள் அவரை வீச ஆரம்பிக்கும். கபர் அவர் பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாக வெளிச்சமாக மாறிவிடும். அப்போது ஒரு உயிர், ஒரு உருவம் அவருக்கு முன்னால் தென்படும். அவர் கேட்பார், நீ யார்? என்ன உருவம் நீ? இவ்வளவு நற்செய்தியை கொண்டு வந்த உருவமாக இருக்கிறாயே. அப்போது சொல்லும் அந்த உருவம், அன அமலுக ஸாலிஹ், நான் நீ செய்த நல்ல அமல்கள் தான் நான் என்று அந்த உருவம் கூறும். அப்போது இந்த அடியான் சொல்லுவான், ஃபயகூலு ரப்பி அகிமிஸ் ஸாஆ, ரப்பி அகிமிஸ் ஸாஆ, யா அல்லாஹ், வெற்றி அடைந்து விட்டேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையிலே நீ கொடுத்த அந்த வாழ்க்கையை முறையாக உனக்காக வாழ்ந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன். சொர்க்கம் திறந்திருக்கிறது. யா அல்லாஹ் அகிமிஸ் ஸாஆ, மறுமையை ஏற்படுத்தி விடு. யா அல்லாஹ், இப்போதே ஏற்படுத்தி விடு. அந்த சொர்க்கத்திலே நான் நுழைந்து விடுகிறேன். ஹத்தா அர்ஜிஅ இலா அஹ்லி வ மாலி, என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே திரும்பி சென்று விடுகிறேன் என்ற அந்த நல்ல ஆத்துமா சொல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகள் மூலமாக அறிவிப்பான், நீ உறங்கு ஆத்துமாவே, நீ எழக்கூடிய நாள் இது அல்ல, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கண்ணியமான முறையில் நீ எழுப்பப்படுவாய். அதுவரை ஒரு புதுமகன் உறங்குவது போன்று நீ உறங்கு என்று மலக்குகளின் மூலமாக சுப செய்தி அந்த சொர்க்கவாதிக்கு சொல்லப்படும்.